கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி உள்ளது. ஹைத்தி நாட்டு தலைநகரில் 2 இளம் மிஷனரிகள் உட்பட 3 பேர் பயங்கரவாத கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த இளம் தம்பதிகளான 23 வயதான டேவி லாய்டு மற்றும் 21 வயதான நட்டாலி லாய்டு தங்களின் சொந்த தேசத்தை விட்டு ஹைத்தி தீவில் மிஷனரி பணிகளை மேற்கொண்டு தேவனுடைய ஊழியத்தையும் செய்து வந்தனர். இவர்கள் ஹைத்தியில் உள்ள மிஷன்ஸ் இன் ஹைத்தி என்ற கிறிஸ்தவ அமைப்பில் மிஷனரிகளாக ஊழியம் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை மாலை பொழுதில் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது அங்கு திடீரென்று வந்த ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு ஆகிய இருவர்களையும் அவர்களோடு உடன் சென்றிருந்த 45 வயதான ஜூட் மாண்டிஸ் என்ற 3 பேரையும் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் ஒரு வீட்டிற்குள் அடைத்து வைத்து அவர்களை கடுமையாக தாக்கி பின்னர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் செய்திகள் தற்போது வெளியாகி உலகையே அதிர வைத்துள்ளது. என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்துவிட்டது. நான் என் வாழ்க்கையில் இந்த அளவிற்கு வலியை அனுபவித்ததில்லை. என்னுடைய மகள் மற்றும் மருமகன் இருவருமாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சென்று விட்டார்கள் என்று நட்டாலி லாய்டின் தந்தையான பென் பிரேக்கர் உருக்கமான பதிவு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட மிஷனரிகளின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் உலகெங்கிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் எடுத்துக் கூறும் மிஷனரிகளின் பாதுகாப்பிற்காகவும் மேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.